குமரன் கூறும் வாழ்வியல் அறிவு. இருள் நிரம்பிய சாலையில் ஒரு இளைஞன் பக்கக்கூரையில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் தோல்வியின் நிழல், அவன் கண்ணில் பெருமையின் கண்ணீர், அவன் மனதில் வலியும் உள்ளத்தில் கேள்விகளும். அவன் பெயர் ஆதவன். ஒரு நாள் வெற்றியை வென்றிட ஆசைப்பட்டவன். ஆனால் வாழ்க்கை அவனை வென்றது. அவன் சொன்னான், எதற்காக நான் பிறந்தேன்? என் கனவுகள் ஏன் உடைகின்றன? தேவன் என்னை மறந்து விட்டாரா? அவன் எழுந்து எங்கு செல்ல வேண்டுமென்று தெரியாமல் கால்கள் நடந்தன. அறியாமல் பழனிமலையை நோக்கி. சுமையாக இருந்தது உடல், ஆனால் சுமையில்லாமல் இருந்தது மனம். ஏனெனில் மனம் ஏற்கனவே உடைந்து கிடந்தது. மலையேறும் பயணம். ஒவ்வொரு படியும் அவனுடைய தோல்வியின் கதையை நினைவுபடுத்தியது. அப்பாவின் எதிர்பார்ப்பு, அம்மாவின் நம்பிக்கை, நண்பர்களின் கேலி, காதலின் பிரிவு, எல்லாம் ஒரு புயலாக உள்ளத்தை தள்ளியது. அவனது கண்களில் கலங்கி, வாழ்க்கை என்னை விரும்பவில்லை என்ற நம்பிக்கை பெருகிக் கொண்டிருந்தது. அவன் நிற்காமல் ஏறினான். சுவாசம் சிரமப்பட்டாலும் ஆவி விட்டுவிடவில்லை. சிகரம் அருகில் வந்தபோது காற்று அவன் கண்ணீரை துடைத்தது. பூமி தாலாட்டு பாடியது. அவன் நின்றான். குமரா, நீ இருந்தால் உன்னை ஒருமுறை பாரு என்று அவன் முழங்கினான். அந்த தருணத்தில் அவன் முன் ஒளி வெடித்தது. மின்னல் போல வெளிச்சம், காற்றில் மணி ஒலி, அருகே நெஞ்சைத் தொடும் தெய்வீக காந்தம். ஆத்தி சோலை அம்பலனார், அருள்மிகு முருகப்பெருமான் வேலொளியுடனே அவனுக்கு முன் நின்றார். ஆதவன் கால் நடுங்கியது. கண்ணீரில் வழியாக அவன் முகத்தில் நம்பிக்கையின் புன்னகை மலர்ந்தது. முருகன் புன்னகைத்து கேட்டார், எதற்காக அழுகிறாய் மகனே? ஆதவன் விழுந்து அழுதான். ஏன் இந்த துயரம்? ஏன் மட்டும் எனக்கு இது? முருகன் அவன் தலையில் கை வைத்து அனாதியின் உள்ளத்தில் நம்பிக்கை ஊட்டினார். உனக்குள் இருக்கும் வீரனை எழுப்ப இன்று நான் உனக்கு 7 அறிவுகள் தருகிறேன். தைரியம் உன் முதல் ஆயுதம். பயம் உன் உள்ளத்தில் சுருங்கியிருக்கும். ஆனால் தைரியம் வெளியில் நின்று கதவை தட்டுகிறது. அதை திறக்கும் பணி உன்னுடையது. ஆதவன் கேட்டான், எப்படி செய்வது? முருகன், பயம் வரும் நேரத்தில் அந்த பயத்தையே எதிர்கொள். அது ஓடிவிடும். ஆதவன் மனதில் முதல் தீப்பொறி எழுந்தது. திசையற்ற ஓட்டம், வீணான வாழ்க்கை. நீ எதற்காக ஓடுகிறாய் என்பதை அறியாமல் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் முடிவில் நீ வருவது வெறுமையில்தான். இலக்கு தெளிவாக சொல்லு மகனே. வாழ்க்கை உனக்கு பாதையை காட்டும். ஆதவன் தனது உண்மையான கனவை நினைத்தான். அவன் மார்பு உறுதியானது. விதை உடனே மரமாவதில்லை. நீ விரும்பும் விஷயம் விரைவாக நடக்காமல் இருக்கலாம். தாமதம்தான் உன்னை தகுதி செய்யும் பயிற்சி. பொறுமை இல்லாதவன் தன் அதிர்ஷ்டத்தின் கதவை தானே மூடுகிறான். ஆதவன் நெஞ்சில் அமைதி புகுந்தது. அவன் ஆழமாக சுவாசித்தான். உழைப்பே உன் வரப்பிரசாதம். சோம்பேறி மலையேற முடியாது. என் வேல் உன்னை முன்னேற்றும். நீ ஒரு அடியை எடுத்து வைத்தால் மட்டுமே. ஆதவன் தனது தவறுகளை நினைத்து தன்னைத்தானே மன்னித்து நிற்கத் தொடங்கினான். தோல்வி உன்னை துரோகம் செய்யாது. தோல்வி உன்னை வெற்றிக்கு தயாரான ஆயுதமாக மாற்றுகிறது. அதை எதிர்த்து போராடு. அது உனக்கு வணங்கி குனியும். ஆதவன் கண்களில் நம்பிக்கையின் ஒளி மீண்டும் பிரகாசித்தது. அன்புள்ளவன் வலிமையுள்ளவன். மனிதர்கள் காயப்படுத்தலாம், ஆனால் அன்பு உன்னை காக்கும். உன்னை விட்டு விலகும் சிலர் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்கள். ஆதவன் பழைய காயங்களை மறந்தான். தன் மனதை சுத்தப்படுத்தினான். நன்றி சொல்பவன் அதிர்ஷ்டத்தின் கதவை திறப்பான். உனக்கு இல்லாததை நினைத்து அழாதே. உள்ளதைக் கண்டு நன்றி சொல். நன்றி உணர்வுதான் உன்னை உயர்த்தும் இரகசிய சக்தி. ஆதவன் மூச்சை ஆழமாக இழுத்து நன்றி என்ற வார்த்தையை மனதில் தழுவினான். அவன் முன் நின்ற முருகன் இனி அற்புத தேவனாக இல்லை, அவனின் இதயத்தின் வழிகாட்டியாக இருந்தார். ஆதவன் சொன்னான், குமரா, நான் வாழ்கிறேன். நான் வெற்றிக்கு பிறந்தவன். முருகன் புன்னகையுடன், உன் வாழ்க்கையை எழுதிவிடு மகனே. வேல் உன்னுடன் பயணிக்கிறது. அவரின் உருவம் மெதுவாக ஒளியில் மறைந்தது. ஆனால் ஆதவனின் உள்ளத்தில் வேலின் ஒளி உறைந்துவிட்டது. ஆதவன் மலையை இறங்கினான். அதே சாலை. ஆனால் அவன் மாறிவிட்டான். தோல்வி, புதிய தொடக்கம், பயம், தைரியத்தின் சோதனை. கடந்தது பாடம், எதிர்காலம், வெற்றியின் அழைப்பு. அவன் தெருவின் நடுவில் நின்று வானை நோக்கி கத்தினான், வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. அவன் குரல் மலைகளில் எதிரொலித்தது. அதே குரல் அவனின் இதயத்தில் நித்தியமாக பதிந்தது. வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது. ஆனால் அந்த சோதனை முருகன் தரும் தேர்வு. அதை கடந்து வந்தால் நம்முள் இருக்கும் வீரன் பிறக்கும். ஒவ்வொரு தருணத்திலும் நினை, நீ ஒரு புதையல். உலகம் அதை கண்டுபிடிக்க நீ உதவி செய்ய வேண்டும். இடறினாலும் இறங்காதே, அழுதாலும் அருந்திடாதே. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வேல்
ஒரு நாள் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும். வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா.